இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா சொல்லுங்க அக்கா. மகா, என்னாச்சு? உன் குரல் ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? சரியில்லையே. அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா. மகா, உண்மையை சொல்லு. அழுதியா? அச்சச்சோ, அக்கா கரெக்டா கண்டுபிடிச்சு கேக்குறாங்க. இங்க நடந்த எதுவும் அக்காக்கு தெரியவே கூடாது. மகா, அக்கா உன்கிட்ட தான் கேக்குறேன். நீ அழுதியா? ஏங்கா இப்படி கேக்குறீங்க? நான் ஏன் அழ போறேன்? வெங்காயம் வெட்டிட்டு இருந்தேன்க்கா. மகா, என்கிட்டே போய் சொல்லாத. நீ அழுது இருக்கேன்னு அந்த வாய்ஸ்லயே தெரியுது. அக்கா, நான் எதுக்கு அழ போறேன்? அழற அளவுக்கு இங்க என்ன பிரச்சனை இருக்கு? அப்படியா? சரி, இப்ப வீட்ல தானே இருக்க? ஆமாக்கா, ஏன் கேக்குறீங்க? நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்க்கா? ஒரு முக்கியமான விஷயம். நான் வர வரைக்கும் நீ வீட்லயே இரு. வெளியில மார்க்கெட் அது இதுன்னு எங்கேயும் போயிடாத. நான் இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரிக்கா. அக்கா ஏதோ முக்கியமான விஷயமா இங்க வந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. வந்தா என் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்களே. நடந்த விஷயம் திவ்யா அக்காக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அக்கா சும்மா விட மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. நம்ம இன்னைக்கு நைட்டு யாருக்கும் தெரியாம போயிடலான்னு பார்த்தா அதுக்குள்ள திவ்யா அக்காக்கு தெரிஞ்சு அவரு நம்மள பார்த்துட்டா அவ்வளவுதான். கடவுளே, இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்கினதும் நான் போயிடணும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. ஒரு முக்கியமான விஷயம், அதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம் ஸ்ரீ? மகாவோட வளையல் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படின்னா அக்காக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதான் அக்கா கோவமா இருக்காங்க. அக்கா, உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாத மகா. எவ்வளவு பெரிய விஷயம், அதை அப்படியே விட்டுற முடியுமா? திரு சொல்லிருப்பாமா. அதான் ஸ்ரீ உடனே கிளம்பி வந்துட்டா. அவளுக்கும் உன் மேல பாசம் இருக்குல்ல. திருவுக்கு தெரியுமா? எனக்கு புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? அதுமா, காலையில காவேரியோட வளையல் காணாம போயிடுச்சு. அந்த வளையல மகாதான் எடுத்துட்டான்னு சந்தேகப்பட்டு ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. மகா போன்ல பேசும்போது சரியா பேசவே இல்ல. அப்பவே இவ ஏன் இப்படி பேசுறான்னு நான் யோசிச்சேன். இப்ப இங்க வந்து பார்த்தா அவ முகம் அழுத மாதிரி இருக்கு. எதையும் என்கிட்ட மறைக்க ட்ரை பண்ணாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏங்க, இதெல்லாம் தேவையா? அமைதியா இருங்கன்னு சொன்னா எங்க கேக்குறீங்க? இதுல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லம்மா. காலையில நடந்த ஒரு விஷயம் ரொம்ப தப்பா போயிடுச்சு. அப்படி என்ன தப்பா நடந்துச்சு? காலையில ஐயோ, நம்ம இப்படி வந்து வேலை செய்யறதுனால, நமக்கு யாரும் இல்லாம இருக்கிறதுனால இப்படி பண்ணாத தப்புக்கு பழி போடுறாங்களே. நம்ம கிட்டயும் காசு பணம் இருந்தா இப்படி சொல்லுவாங்களான்னு யோசிச்சிருக்க மாட்டான். உள்ளுக்குள்ள அவ எவ்வளவு அழுதுருப்பா. அப்படி ஒரு சூழ்நிலையில அவ மனசு உடைஞ்சு போய் வாழ்க்கையே வெறுத்து போய் நின்றுப்பா. அது பாவம் இல்லையா? நீங்க ஈஸியா தப்பு நடந்து போச்சுன்னு கடந்து போயிருவீங்க. ஆனா அவளால இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. சொல்ல போனா மகாவை பத்தி உங்க யாருக்குமே தெரியாது. ஆனா எனக்கு தான் தெரியும். அவளை பத்தி நீங்க இல்ல, அந்த கடவுளே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எங்க மகாவை நேருக்கு நேர பார்த்து சொல்லுங்க. எப்படி உங்களால இப்படி ஒரு விஷயத்தை பண்ண முடிஞ்சது? எனக்கு ஆச்சரியமா இருக்கு.
கொஞ்சம் கூட உங்களுக்கு மனசாட்சி இல்ல? அக்கா ப்ளீஸ், காலையிலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இத பத்தி பேச வேண்டாம், விட்டுருங்க. நீ வாய் மூடு, பேசாத. உன்னை திருடன்னு பட்டம் கிட்டே அசிங்கப்படுத்திருக்காங்க. அந்த நிமிஷம் நீ எப்படி கூனி குறுகி இருப்பன்னு எனக்கு தெரியும் மகா. நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உள்ளுக்குள்ளே நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டு இருக்கல. நான் போன் பண்ணும்போது கூட உனக்கு ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்குன்னு கேட்டல. அப்போ கூட ஒண்ணும் நடக்காத மாதிரி காட்டிக்கிட்டு இருந்த. அது ஏன் தெரியுமா? அக்கா உனக்கு அந்நியமா தெரிஞ்சிருக்கா, அப்படிதானே? அக்கா அக்கா என்னக்கா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உங்களை அப்படி நினைப்பேனா? அப்படி நினைக்காம இருந்திருந்தா நீ என்கிட்ட விஷயத்த சொல்லிருப்பல. ஏன் சொல்லல? ஏன்னா நான் உனக்கு வேற யாரோவா போயிட்டேன். எனக்கு இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அந்த வளையல் எப்படி உன் பேக் உள்ள வந்துச்சு? கண்டிப்பா அதை நீ எடுத்திருக்க மாட்ட. அப்போ இந்த வீட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்க இருக்கிறது பிடிக்காம உன்னை கார்னர் பண்ணி உன் மேல இப்படி ஒரு பழிய போட்டு உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு பிளான் பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. இத பத்தி பேசினா இது இப்ப முடியாது. திரும்ப திரும்ப இந்த பிரச்சனையை கிளற வேண்டாம், விட்டுறலாம். அதான் சொல்றேனே, காலையிலேயே திரு மாப்பிள்ளை கிட்ட நிறைய பேசிட்டான். இனி இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. அதுக்கு நான் உத்தரவாதம்மா. மகா இந்த வீட்டு பொண்ணு. இனிமே யாரும் எதுவும் அவளை சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னா நான் சும்மா இருக்க மாட்டேமா. தாத்தா, நீங்க சொல்றத கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. மகா காசு பணம் எதுக்குமே ஆசைப்பட மாட்டா. உண்மையை சொல்ல போனா அவளோட வலையில தான் அவ திருடன் கிட்ட பறி கொடுத்துட்டு நிக்கிறா. என்ன ஸ்ரீ சொல்ற? திருட மகாவை அடிச்சிட்டு நகையை புடுங்கிட்டு போயிட்டானா? ஆமா சித்தி, இது சம்பந்தமா நான் போன வாரம் தான் போலீஸ்ல ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரைஸ் பண்ணிருந்தேன். அது சம்பந்தமா அந்த திருட்டு நடந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் அத பத்தி மகா கிட்ட விசாரிக்கணும்னு போன் பண்ணி சொன்னாரு. நானும் அவருக்கு நம்ம வீட்டோட லொகேஷனை ஷேர் பண்ணிட்டு கிளம்பி இங்க வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா நடக்க கூடாத விஷயம் எல்லாமே நடந்திருக்கு. என்னது, இந்த வீட்டுக்கு போலீஸ் வருதா? மகா, இங்க வா. மகா, இப்ப அந்த இன்ஸ்பெக்டர் இங்க வருவாரு. அவர்கிட்ட உன்னோட அந்த வலையில அடிச்சிட்டு போன திருடனை பத்தி எல்லா டீடைல்ஸுமே தெளிவா சொல்லிரு. அப்பதான் அவங்களால சீக்கிரமே திருடனை பிடிக்க முடியும்.